குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இப்போ டிமாண்டி காலனியுடைய 2வது பார்ட் வந்திருக்கு அப்படின்னாலே அது ஏற்கனவே முதல் பார்ட்டுக்குள்ளே வரவேற்பு வச்சு தான் செகண்ட் பார்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் நல்ல படம் எது அப்படின்னு பார்த்தா அது நல்ல படம் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் எல்லாரும் பார்க்குறதுக்கு மாதிரியான பொழுதுபோக்கு அம்சம் அதில் இருக்குது அப்படின்னா இருக்குது. கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னா சத்தமாக யார் மியூசிக் பண்ணுறாங்களோ அவங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. வெறும் மண்ணில் உரசிக்கிட்டு கீழே விழுகிறது, உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. இது எல்லாமே எவ்வளோ நேரம் எல்லாமே மேக்கப் கிடையாது. டிமாண்டி காலனி இந்த 2வது பார்ட்டுக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய சயின்டிஃபிக்காக அது நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகளை வச்சு திகில் தான் இருக்குது. ஆனால் ஏற்கனவே வெளிவந்த கான்ஸ்டன்டைன் ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து அந்த படத்துடைய பல காட்சிகள் வந்து இந்த 2வது பார்ட்டில் இருக்குது. கீர்த்தி சுரேஷ் வந்து ஹீரோயினாக வந்து ஹீரோக்குள்ள கூடிய டூயட் பாடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு வந்து அவங்களுக்கு. ஆனால் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கிராமம், அங்கே வந்து ஹிந்தி படிக்க மாட்டேன், இந்தியை வந்து வெறுக்கிறேன்னு சொல்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த பேங்க்கில் வேலைகள்லாம் சேர்ப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம கேள்வியாக இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். ஆகஸ்ட் 15 ஒட்டி ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ரகு தாத்தா, தங்கலான், டிமாண்டி காலனி 2. ஸோ இந்த படங்களில் எது மக்கள்கிட்ட போய் அதிகமாக சென்றடைஞ்சிருக்கு? மக்கள் பார்க்குற படம் அப்படின்னா பேய் படங்கள் தான். பொதுவாக பேய் படம், த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள் வந்து அதிகமாக பார்க்கப்படும். இப்போ டிமாண்டி காலனியுடைய 2வது பார்ட் வந்திருக்கு அப்படின்னாலே அது ஏற்கனவே முதல் பார்ட்டுக்குள்ளே வரவேற்பு வச்சு தான் செகண்ட் பார்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த எந்த அளவுக்கு அதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இனிமேல் தான் தெரியும். ஆனால் நல்ல படம் எது அப்படின்னு பார்த்தா தங்கலான் வந்து தான் அது ஒரு குவாலிட்டியாக தரமான ஒரு படமாக சொல்லலாம். எல்லா வழக்கமாக சினிமாவில் வர்ற இந்த மசாலா காதல் கதை, ஒரு மாதிரி ஆக்ஷன் கதை, இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையில் வெறும் கற்பனையாக போடுறது, அரசியல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் அதை வேறு எதையோ சொல்கிறது, இந்த மாதிரியான படங்களுக்கு மத்தியில் ஒரு 19ஆம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆதி தமிழர்களை வந்து பற்றின அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்க எப்படி பேசினாங்க, என்ன உடை உடுத்தினாங்க, எப்படி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க, அவங்களுடைய தன்மானத்தை காத்துக்கிறதுக்காக எப்படியெல்லாம் அவங்க அடிமைப்படுத்தப்பட்டதை மீறி அவங்க எப்படி கிளர்ந்து எழுதுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சினிமாக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறத வந்து தங்கலான் வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அது நல்ல படம் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் எல்லாரும் பார்க்குறதுக்கு மாதிரியான பொழுதுபோக்கு அம்சம் அதில் இருக்குது அப்படின்னா இருக்குது. அதில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு ட்ராவல் பண்ணுற, அதாவது ஒரு வனத்துக்குள் ஒரு குகையை தேடி ஒரு தங்கத்தை தேடி பயணிக்கிற அந்த பயணம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு. அந்த மாதிரியான ஒரு கதையை வந்து ரஞ்சித் வந்து எடுத்திருக்காரு. அதை வெறுமனே ஒரு கதையாக சொல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் மெக்கனஸ் கோல்டு அப்படிங்கிற ஹாலிவுட் அந்த படத்தில் வந்து மெக்கனஸ் கோல்டு படமே அது ஒரு ஸ்டோரியாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து முன்னால் வாழ்ந்த தமிழர்களுடைய சூழலை வந்து சொல்கிறாரு. அப்போ அதில் ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மையை வந்து இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பணம் செலவு பண்ணி அதை ஒரு ட்ராவலாக அவர் காண்பிக்கும் போது அந்த படத்தை வந்து நம்ம அந்த முயற்சியை வந்து நம்ம வந்து பாராட்டணும். தங்கலானில் இன்னொரு பலம் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் சொல்கிறேன். ஏன்னா 1001 வந்து அவரோட மியூசிக் வந்து தனிச்சு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி எனக்குமே பர்சனலாக வந்து தங்கலானில் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து பலம் அப்படின்னு தோணுது. இல்லை, ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு பீரியட் ஃபிலிம் சொல்கிற இடத்துல வந்து தொடர்ந்து இசை அமைக்கிறது அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்குமா அப்படிங்கிறத நான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இவர் பண்ணியிருக்கிற மியூசிக் எல்லாமே சிந்தசைசர், ஒரு நவீன இசைக்கருவிகளை சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான் பண்ணியிருக்காரு. அது அப்படி இருந்திருக்குமா? அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய வாத்தியம் என்னவாக இருந்திருக்கும்? தோல் கருவிகள், இசை காற்றில் மூலம் வரக்கூடிய ஊதுக்குழல், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணியிருப்பாங்க. இங்கே எங்கே வந்து அதை மக்கள் மத்தியில் எப்படி ஹிட் வைக்கணும் அப்படிங்கிறத தான் ஜிவி பிரகாஷ் வந்து யோசிச்சிருக்காரு. ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னா சத்தமாக யார் மியூசிக் பண்ணுறாங்களோ அவங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. கமல் இப்போ சமீபத்தில் நடிச்சிருந்த அந்த விக்ரம் படத்துலேருந்து இசையுடைய பாணியே வந்து மாறி போச்சு.
சத்தமாக இருக்கணும். படம் முழுக்க ஒரே சவுண்டு, அது ரிதம், அது எல்லாம் சத்தமாக இருந்தால் தான் அது வந்து எல்லார்ட்டையும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து பரவிருச்சு. அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நீங்கள் வந்து அதை ஒட்டி போகுதா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ரஞ்சித் அவர்களுடைய முந்தைய படங்களில் வந்து முழு அரசியல் பேசியிருப்பார், படம் முழுக்க பேசியிருப்பார். ஆனால் தங்கலானில் வந்து விக்ரம் சார் இருக்கிறதுனால ஒரு லார்ஜ் ஸ்கேல் போகிறதுனால அரசியலை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஃபேண்டசி இந்த மாதிரி வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இல்லை, அது எப்போவுமே தனக்காக ஒரு படம் எடுப்பான் ஒரு படைப்பாளி. மக்களுக்காக ஒரு படம் எடுக்கிறவன் மக்களுக்காகவும் எடுப்பான், தனக்காகவும் எடுப்பாங்கிறது அவர் தான் படைப்பாளியாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் இதே படமாக எடுக்கணும். ராமநாராயணன் சார் 125 படம் எடுத்திருக்காரு. யாரும் பெரிய சாதனை, அது கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். பாலச்சந்திர சார் 100 படம் எடுத்திருக்காரு. இந்த 125 படங்களும் பாதி படம் வந்து அவர் வந்து விலங்குகளை வச்சு தான் எடுத்தார். அவ்வளோ படங்களை எடுத்திருக்காரு. இவர் வந்து மக்களுக்காக அவர் எடுக்கிறாரு, பொழுதுபோக்குக்காக எடுக்கிறாரு. இவர் தன்னுடைய கொள்கைக்காகவும் தான் சார்ந்த சமூகத்தினுடைய போராட்ட வாழ்வை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு படம் எடுக்கிறாரு. அட்டகத்தின்னு ஒரு படம் எடுத்தாரு, மெட்ராஸ்னு ஒரு படம் எடுத்தாரு. இதெல்லாம் பக்கா கமர்ஷியல், அது பயங்கர ஹிட்டு. ரஜினி வச்சு படம் எடுத்தாரு. இப்போ நான் இப்படி ஒரு படம் எடுக்கிறேன்னா அது பாராட்டுற விஷயம் தானே. நீங்கள் ஒரே சண்டை, என்ன காரணம்னு தெரியாமல் 10 பேரை கொள்வது, என்ன எப்படி ஒரே ஆள் வந்து ஹீரோ வந்து 100 பேரை சாய்க்கிறது, இப்படியே நீங்கள் படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மூளை என்ன ஆகும்? அப்போ ஒருத்தன் வந்து ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ண வைக்கிறார் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒன்று என்கரேஜ் பண்ணணும். அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து நல்ல படங்கள் பார்க்குறதுக்கு உங்களை தயார் பண்ணிக்குவீங்க. அப்படி மக்களை வந்து இவர் ரஞ்சித் வந்து இப்படியான ஒரு கதை வந்து சொல்லி ஒரு தயார் பண்ணுறாரு. ரெண்டாவது, அவர் வந்து இப்போ கமர்ஷியலாக என்ன வேணும்னா ஒரு கருஞ்சிறுத்தைக்கிட்ட மாட்டினா எப்படி வந்து அதை ஃபைட் பண்ணும். ஒரு ஹீரோவாக அவர் அங்கே இல்லை, அவர் அங்கே ஒரு தங்கலான ஒரு ஆதிக்குடியாக அவர் இருக்கார். அப்போ அங்கே என்ன நமக்கே ஸ்க்ரீன்லேயே தெரியுது. அவர் வந்து அந்த சரள மண்ணில் வந்து வெறும் மண்ணில் உரசிக்கிட்டு கீழே விழுகிறது, உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. இது எல்லாமே எவ்வளோ நேரம், எல்லாமே மேக்கப் கிடையாது. கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் அந்த ஆற்றை கடக்கும் போதும் அது கூட ட்ராவல் பண்ணும்போதும் மாறுற அந்த பயணமே வந்து இது எல்லாம் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கும். ஆமாம், அப்படி தான் வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட நெருக்கமாக கொண்டு போகிறதுக்கான முயற்சியையும் அந்த படத்தில் வச்சுருக்காரு. முதல் பாதியில் அங்கே வெயிலில் அந்த வயலில் வேலை செய்கிற அந்த அனுபவம் வந்து நம்மளுக்கே ஏற்படுற மாதிரி காட்சிகளாக இருக்கு. அது நல்ல காட்சிகளாக இருந்தது. ரெண்டாவது, பண்ணையார் வந்தது. ஆமாம், நான் என்னுடைய வயதுக்கு என்னுடைய ஊரில் எங்கள் பண்ணையாரை நான் பார்த்துருக்கேன். பண்ணையார் இப்படி தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கொடை பிடிச்சிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அங்கே நடுவெயில சேரை போட்டு உட்காருவார். அதை ஒரு ஒருமையில் எல்லா பொம்பளைங்களையும் பெண்களையும் ஒருமையில் பேசிட்டு அதை மாதிரி வேலை வாங்குவார். இப்படியாக வந்து நான் இருக்க வரைக்கும் பார்த்த காட்சியை வந்து அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கங்கிறத காண்பிக்கிறாரு. ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க இவன் வந்து இவ்வளவு பெரிய இடத்தை வந்து அவன் விவசாயம் செய்து அவன் வந்து இதோட வாழ்கிறானே, செருக்கோட வாழ்கிறானேங்கிறத அவன் பொறுக்கலை. அவன் வந்து அடிமைப்படுத்துகிறான். இது ஏன் நிலம், இங்கே வந்து நீ தான் உழைக்கணுங்கிறான். இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு சொல்கிற ஒரு புது விஷயம். அது இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்கங்கிற போது அது வெறுமனே இல்லை, அந்த தங்கம் எடுக்கிற அந்த காட்சியும் தங்கம் கடைசியாக கிடைக்கிற அந்த காட்சியும் வந்து நம்முடைய மனசில் வந்து அடுத்த பார்ட் எப்போங்கிறத கேட்குற வைக்கிது இல்லை. அவன் தங்கத்தை எடுத்து நிற்கிறான், அதோட படம் முடியுது. இப்போ அவ்வளோதானா, இதெல்லாம் இவங்களாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இதுக்கு தான் செகண்ட் பார்ட் வேணும். ஆனால் அவர் அங்கே வந்து சொல்லலை செகண்ட் பார்ட் வருதுங்கிறத. அப்படி தான் நிறைவாக ஒரு படம் இருக்கணும். இப்போ சோசியல் மீடியாவில் அந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒரு சில மீம்ஸ் போட்டிருந்தாங்க. என்னன்னா, விக்ரம் நடிப்பை தவிர்த்து மற்ற எல்லாமே கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்துது, விக்ரம் நடிப்பு தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது. சரி, தாங்கி பிடிச்சா பாருங்க, தாங்கி பிடிச்சா பார்க்க வேண்டியதானே. நீங்கள் ரஞ்சித் படம் எடுத்தால் மட்டும் அவர் அரசியல், அவருடைய சமூகம் சார்ந்த ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறாங்க. எல்லாமும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக வந்து இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவர் வந்து எடுத்துக்கிற கதை வந்து சார்பேட்டா வந்து 10 ஆண்டு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பரம்பரையை வந்து அவர் சொல்கிறாரு. அதில் வந்து நமக்கான தொடர்பு உள்ள விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு 19ஆம் நூற்றாண்டு பல நூற்றாண்டுகள் கடந்து வந்து எடுக்கிறாரு இல்லையா. அப்போ அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். ரஞ்சித்தோட அந்த முயற்சிக்கு தான் நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்கணும். நம்ம வந்து அந்த சின்ன சின்ன குறைகளை வச்சுக்கிட்டு மொத்த படம் அவுட்டு, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த முயற்சியை வந்து தான் நீங்கள் வந்து பாராட்டணும். இன்னும் சொல்லப்போனால் கமர்ஷியலாக இருக்குது. நீங்கள் பாம்பு வர்ற காட்சியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்னும் சொன்னால் முதல் முறையாக அந்த தங்கத்தை வந்து அந்த பிரிட்டிஷ் அதிகாரியோடைய பையன் பார்த்துருவான்.
அவன் போய் எடுக்க போகும்போது ஒரு ஒரு ஆமா. பாம்பு வரும். அதெல்லாம் வந்து பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். அது நல்லா இருக்கும். அந்த அந்த காட்சி. அவரோட பொண்ணு இறக்கக்கூடிய காட்சி இருக்குல்ல, ஆமா. அதெல்லாம் தத்ரூபமா அதான் இருந்துச்சு. தத்ரூபமா இருந்தது. பாம்பு எப்படி கடிக்கும் அப்படிங்கிறத, தலையை வெட்டினா கூட அந்த பாம்பு தனியா பாம்பு போய் அதுல இருந்து மருத்துவ ரீதியாகவும் உண்மை. ஒரு பாம்பு வெட்டுப்பட்ட பிறகு தலையை வந்து குழி தோண்டி நீங்க புதைக்கணும். ஏன் அப்படின்னா அதோட விசப்பையில இது இருக்கும் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியான உண்மை. வெட்டுப்பட்ட பிறகு ஒரு தலை வந்து பாஞ்சு போய் ஒருத்தர் கடிச்சு அதை இறந்து போறாங்கிறது அது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். தெரியுமா, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குறைகள்லாம் சேர்த்துக்கிட்டு யார் எடுத்ததுன்னு சொன்னா ரஞ்சித் தான் எடுத்தான், அப்போ அவனை பிடிப்போம் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். தங்கலானுக்கு அடுத்து டிமாண்டி காலனி 2. ஸோ இந்த படம் எப்படி மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு? டிமாண்டி காலனி வந்து நல்லா, அதாவது பேய் படங்கிறது வந்து காமெடியை சேர்த்து வச்சாதான் பேய் படம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சீரியஸ் ஒரு திகில் படம், ஒரு சீரியஸ் ஹாரர் திகில் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 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 சாப்டரே வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வச்சு ஒரு நியாயமாக ஒரு சின்ன சின்ன திருப்பங்களோட நம்ம எம்எஸ் பாஸ்கர் நாடி ஜோதிடராக இருக்கிற அந்த காட்சி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பேர் நண்பர்கள் பார்க்குற அந்த காட்சி வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய த்ரில்லிங் ஒன்று வச்சுருப்பார். அது அது வந்து இதில் கண்டினியூ ஆகும். அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இயல்பாக எடுத்ததால் அதில் ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. டிமாண்டி காலனி இந்த 2வது பார்ட்டுக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய சயின்டிஃபிக்காக அது நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகளை வச்சு திகில் தான் இருக்குது, ஆனால் அது இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தோணுது நமக்கு. அது அருள்நிதி வந்து அந்த படத்தில் நடித்த மாதிரி இதில் நடிக்கலை. இது ஒரே மாதிரியான முகபாவத்தை காண்பிச்சுக்கிட்டு அப்படி இருக்காது. ஆனால் இது வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஏற்கனவே வெளிவந்த கான்ஸ்டன்டைன் ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து அந்த படத்துடைய பல காட்சிகள் வந்து இந்த 2வது பார்ட்டில் இருக்குது. அந்த படம் வந்து 2014 ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இடையில இது வந்திருக்கிறதுனால இன்னும் மறந்துருப்பாங்க. ஆனால் படம் வந்து இது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான காட்சி படத்தில், அந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் அந்த வௌவால் பறந்துக்கிட்டு இருக்க ஒரு நிறைய கூட்டமாக வௌவால் கூட்டம் வரும், ஒரு இடத்துல மட்டும் வராது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மந்திரிக்கப்பட்ட ஒரு சூரியனுடைய சிலை வந்து புதைக்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஹோட்டலில். ஸோ அதனால் அதோடைய சக்தி தீவிரமாக இருக்கிறதால அந்த இடத்துல மட்டும் வராமல் இருக்கும். இப்போது இந்த இதில் வந்து பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் மாட்டிக்குவாங்க. அந்த நடு இடத்துல இருப்பாங்க. அவங்க வெளியில் போகணும். ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து வராது, பவர் இருக்குது அப்படிங்கிறது. அவன் என்ன பண்ணுவான், மேலே டாப் வந்து எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இயல்பாக சாதாரண உள்ளவங்களுக்கு என்ன தோணும், ஏன்னா அதை வந்து டைல்ஸை எடுத்துகிட்டு நீ அந்த சிலையவே கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா உன் பக்கத்துலேயே வராதில்ல. புதைக்கப்பட்ட சிலைக்கு கீழே தான் அது கீழே பக்கத்தில் தான் புதைச்சிருப்பாங்க, அதை புதைக்கிறது காமிப்பாங்க. ஸோ அந்த சிலையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீ வெளியில் போயிருந்துருக்கலாமே, நீ எதுக்கு மேலே போய் போகிற அப்படிங்கிறது ஒரு சாதாரண கேள்வி இருக்குது. இப்படி வந்து பெரிய தவறெல்லாம் அந்த படத்தில் இருக்குது. ஆனால் அந்த த்ரில்லிங்கான ஒரு காட்சி, கட்டில் நகர்றது, பேய் மாதிரியான ஒரு பழைய காலத்து அந்த பிரெஞ்சு ஆட்கள் அந்த வந்து உட்கார்ந்துருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கிராஃபிக்ஸ் வைஸாக அந்த படத்தில் வந்து ஒரு த்ரில்லருக்காக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க, நல்லா போய் பயன்படுத்தியிருக்காங்க. அஜய் ஞானமுத்தோட முந்தைய படம் கோப்ரா அது வந்து சரியா போகலை அப்படிங்கிறதுனால அஜய் ஞானமுத்து வந்து ஒரு கேப் எடுத்து தான் வரப்போறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உடனே வந்து டிமாண்டி காலனி 2 ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏற்கனவே ஒரு படம் சரியாக போகலைன்றப்போ அவருக்கு ஒரு இது இருக்கும், நம்ம இந்த 2வது படத்தை வந்து அதை சரியாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இந்த எஃபோர்ட் இதில் இருக்கா? எஃபோர்ட் வந்து ரூம்குள்ளே வந்து வேலையை முடிச்சிருக்காங்க. அதுதான், வெளியில் எங்கேயும் அதிகமாக போகாமல் கிராஃபிக்ஸில் வந்து பயன்படுத்தி இந்த கதையை வந்து நகர்த்தியிருக்காங்க. சில இடங்களில் வந்து குழப்பம் இருக்குது. முதல்ல ஒரு வீட்டுக்குள்ளே திகில், அந்த டிமாண்டி காலனியுடைய பழைய வீட்டுக்குள்ளே போவாங்க. அந்த போகணுன்னா சம்மந்தம் இல்லாமல் 2 பேர் அங்கே இருப்பாங்க. அவங்க யாருன்ற ஒரு கேள்வி இருக்கும், ஏன் அவங்கள வந்து போகிறாங்கங்கிறது இருக்கும். அந்த புக்கை படித்தா ஓப்பன் பண்ணால் அதை படிக்க ஒவ்வொரு இதுக்குள்ளே போவாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஜுமான்ஜின்னு ஒரு படம் வந்துருச்சு, நீங்கள் ஒரு புக் ஓப்பன் பண்ணிங்கனால அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க இல்லையா. இதெல்லாம் வந்து இருக்குது. அவங்க வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இதை வெற்றி படமாக கொடுத்துடணும், அதுக்கு என்னென்ன ஐடியாவெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரூம்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு அவங்க சொல்ல கிராஃபிக்ஸில் ஒரு ஆள் வந்து உருவாக்கி இந்த முழு படத்தையும் முடிச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். தங்கலான் டிமாண்டி காலனி 2. ஸோ இந்த படங்களுக்கு மத்தியில் ரகு தாத்தா அப்படின்னு கீர்த்தி சுரேஷோட ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது? கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்ப நல்ல சுட்டியாக நடிக்கிற
பொண்ணு அவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோயினாக வந்து ஹீரோக்குள்ள கூடிய டூயட் பாடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு தனி கதாநாயகிக்கான கதைகளை வந்து தேடி நடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து 2-3 படங்கள் வந்து அவங்க வந்து அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படங்கள் வருது. அதில் ஒன்று ரிவால்வர் ரீட்டான்னு ஒரு படம். அந்த படம் வந்து இப்படியா திடீர்னு அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணதுக்கு வந்து நமக்கு வந்து இன்னொரு படம் இந்த மாதிரி ஒரு படம் வேணும்னா என்ன பண்ணலான்னா, அந்த ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ஒரு படம் பண்ண ஒரு இயக்குனர் தான் அவருடைய சொன்ன கதையை வச்சு தான் இவங்க வந்து ரகு தாத்தா அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இங்கே எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதுங்கிறதுக்கே முதல்ல பெரிய கதை. எப்போ கிட்டத்தட்ட 80களில் வந்து வெளிவந்த படம் இன்று போய் நலைவா. அதில் வர்ற ஒரு டயலாக்கை வந்து எடுத்துக்கிட்டு அது எப்போ ஒரு படைப்பாளிக்கு வந்து உழைப்பும் சுய கற்பனையும் இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுங்கிறதுக்கு பாக்யராஜ் வந்து பெரிய உதாரணம். அது அவருடைய இந்த தலைமுறை வரைக்கும் அதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையா? அப்படி தான் வந்து இந்த படத்தை நம்ம வந்து இதுக்கு அவர் கிடைத்த வெற்றியாக தான் அந்த படத்தை பார்க்கணும். ஆனால் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கிராமம், அங்கே வந்து இந்தி படிக்க மாட்டேன், இந்தியை வந்து வெறுக்கிறேன்னு சொல்கிற ஒரு பொண்ணு வந்து அதுக்கான குரல் கொடுத்துட்டு இந்தியை படிக்க மாட்டோம், இந்தியை திணிக்க விட மாட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதில் போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிறாங்க. அடிப்படையான விஷயம் என்னென்னா, அதில் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்கள வந்து அந்த பேங்க்கில் வேலைகள்லாம் சேர்ப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம கேள்வியாக இருக்குது இல்லையா? அவங்க எப்படி அந்த வேலையில் சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறது தோணுது. அதாவது பெரியாரிசம் பேசுகிறக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு இளைஞனாக தன்னை காண்பிச்சுக்கிற ஒரு கதாபாத்திரம் அவன் உண்மையிலே அவன் வேறு ஒரு ஆளாக இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இதெல்லாம் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. பெரியாரிஸ்ட்டை வந்து அவன் வந்து ஒரு தவறான சிந்தனை உள்ளவனா எப்படி நீ காண்பிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. தான் வேலைக்காக இந்தியை படிக்க போகிறா ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்காக, அப்படி ஒரு கதைக்காக பெண்கள் மீது என்னென்ன இதெல்லாம் அதிகாரத்தெல்லாம் திணிக்க முடியும், ஒரு ஆண் வர்க்கம் வந்து திணிக்கிறாங்க, என்னென்ன வந்து அடிமைப்படுத்துறதுக்கான விஷயம்லாம் பண்ணுறாங்க பெண்களை அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன சீன்களை வச்சுக்கிட்டு இந்த படத்தை நகர்த்திருக்காங்க. இது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா அது ரொம்ப சந்தேகம். ஆனால் படம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இது கன்னடத்தில் வந்து அவங்களுக்கு இது மாதிரியான கதையை ஓட்டம் தான் அவங்களுக்கு பிடிக்கும். கன்னடத்துலலாம் இது வந்து நல்லா போகும். இதுக்கு முன்னாடி வந்து ஓடிடியில் பாலகன் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் நடித்த எல்லாருமே புதுமுகங்கள். சில பேர் வந்து ஒரு முக்கியமான ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நாம் பார்த்தாலுமே அதுக்கிட்ட அது ஓடிடியில் வந்திருக்கு, தேட்டரில் வரல. நாம் பார்த்தாலுமே நமக்கு அந்த படம் பிடிக்கும். படத்தில் வந்து தமிழ் கிடையாது, அது வந்து கன்னடத்துல இருக்கும். ஆனால் அந்த அவங்களுடைய ஃபீலிங்கும் அவங்களோட காட்சிப்படுத்தப்பட்ட விதமும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கன்னடத்திற்கு வந்திருக்க ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அது நமக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னா அதில் ஒரு உணர்வு இருந்தது. இந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருந்ததால் இவங்க சொல்ல வர்ற கதை அம்சங்கள் எல்லாமே விடுபட்டு விலகி நிற்கிது. ஆனால் இன்னொன்று, ரகு தாத்தா அப்படின்ற டைட்டில் வந்து அதுவே தமிழ்நாட்டு மக்களை வந்து படத்துக்கு வரதுக்கான ஒரு உந்துதல் கொடுத்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயம் பேசியிருப்பாங்க, அது விவாதமாக மாறும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு படம். எங்கள் கடைசி கிளைமேக்ஸில் வந்து நாங்கள் ஹிந்தியை ஒழிப்புன்னு நாங்கள் சொல்லலை, ஹிந்தியை திணிக்க வேணாம்னு சொல்கிறோம் சொல்லி கடைசி கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. அந்த போராட்டத்தில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்களே படமே முடிஞ்சிருக்கும், இந்த நாவலே இருக்காது. ஆமாம், இருக்காது. நல்ல லொக்கேஷனை பார்த்தோம், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பார்த்தோம், எம்எஸ் பாஸ்கர் மாதிரியான ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டோடைய ஆக்டிங் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து சேர்ந்து, ஆனால் மற்ற கேரக்டர்களை எல்லாத்தையும் விலக்கி வச்சிருச்சு. நம்ம வந்து உள்ள அந்த ட்ராவல் பண்ண முடியல அந்த கதையோட. அவங்களுடைய வசனம் பேசுகிற தொனியே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால ரொம்ப எல்லாரும் என்ன நடக்குது தியேட்டர்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கணிக்க முடிஞ்சு எல்லாமே. ஆமாம், அடுத்து என்ன நடக்கும். இன்டர்வெல்ல வந்து இவர் தான் மாற போறாரு கேரக்டர்னு எம்எஸ் பாஸ்கர்கிட்ட வந்து ஒரு டாக்டர் வந்து பேச வர்றதுக்கான சிம்டம்ஸ்லாம் ஓகே, அவருக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்ல போறீங்க அதானே அப்படின்ற மாதிரி கணிக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி அது வந்து ஃபெயிலியரான ஒரு திரைக்கதை. அதனால இந்த படம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒரு சில மீம்ஸ் பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஓடிடிக்கு வந்திருக்கலாம் டேரெக்டா, இது வந்து தியேட்டருக்கு வந்து வெகுஜன மக்களை வந்து வர வைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து வெகுஜன மக்களுக்கெல்லாம் அது பிடிக்காது இந்த படம். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்பீடான உலகத்துல வந்து அவங்க எப்படி பேசணும், எப்படி ஸ்க்ரீன் பிளே இருக்கணுங்கிறத அவனே படம் பார்க்க வர்றவனே சொல்றான், இந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி படங்கள் வர்றது வந்து அது மக்கள்கிட்ட போய் அதிகமாக சேராது. ஓடிடியில் வந்திருக்க வேண்டிய படம் தான் அது. அப்போ இந்த 3 படங்களில்
உங்களோட பார்வையில் எந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் அதிகமாக ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட போகிற படம் டிமாண்டி காலனியாக தான் இருக்கும். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி தரக்கூடிய படம் தங்களான் தான். நன்றி.